அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திர இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நில் கவனி செல் என்ற காணொலி மூலியமாக நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு ஓய்வு நாளும் இறைமகனும். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 24 வரை நாம் வாசித்தோம் என்றால், ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருந்தார். அந்த அற்புதத்தை குற்றம் சாட்டும் வகையில பரிசேயரும் சதிசேயரும் நியாயப்பிரமாணத்துக்கு மீறுதலா நீங்க அற்புதம் செய்தீங்க, நியாயப்பிரமாணத்துல எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று நமக்கு நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்குது, ஆனா நீங்க அதை மீறி நடக்கிறீங்களே என்று இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவராக நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அற்புதம் ரொம்ப பெரிதா தெரிஞ்சதுனாலதான் அவர் அந்த அற்புதத்தை செய்தார். நம்ம ஓய்வு நாள்ல எப்படி இருக்கணும் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. நம்மளுக்கு வசனம் சொல்லி கொடுக்குதுங்க, எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. 6 நாளும் நம்ம வேலை செய்யலாம். ஆனா அந்த ஓய்வு நாள் மட்டும் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆண்டவரிடம் நம்ம நேரத்தை செலவிடுவதுதான் நம்ம பைபிள் வசனத்துக்கு மரியாதையா இருக்கும். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.